Good morning to all. Yoga Day greetings to everyone. Yoga is an ancient practice which has been followed by our ancestors to keep us physically and mentally well. The theme for this year's International Yoga Day is Yoga for Wellness. So I appreciate all the children who have joined in this session and the teachers to perform the asanas which your physical education department teachers are going to demonstrate for you. Follow it up regularly, practice yoga so that you will be fit and healthy. So I welcome you all for this wonderful session. Senior Sunday School, Tirchi 7, Palli Thalalar, R. Ganapathy Subramanian Sir அவர்களுக்கு பள்ளி முதல்வர் எம் சகோதரா சுந்தரம் அவர்களுக்கும் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ஆர் மார்கரெட் ராஜபிரபு அவர்களுக்கும் உடற்கல்வித்துறையின் சார்பாக சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக சூரிய நமஸ்காரம். 1 4 5 6 7 8 9 10 11 12 relax. ஏக பாத ஆசனம். பெயர் விளக்கம். ஏகா என்றால் ஒன்று, ஒரு காலில் இருப்பதால் இப்பெயர் வந்தது. பொதுவாக இது சிரசாசனங்களுக்கு மாற்றாக அமைகிறது. நேற்றிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வரும் அருவி போல தலைக்கு இறங்கி ரத்தம் புனிதமாக கால்வரையிலும் பாயும். ஆகவே உடலின் வளர்ச்சி மாற்றம் மற்றும் கழிப்பொருட்களின் வெளியேறல் நன்கு நடைபெறுகிறது. இவ்வாசனத்தில் உடல் எடை குறைவதுடன் மன அமைதியும் கிடைக்கிறது. நினைத்ததை அடையும் மன உறுதியை தருகிறது. நோய் நீக்கும். 40 வயதிற்கு மேல் ஆணானாலும் பெண்ணானாலும் உடல் எடை பெருக்கும், பக்கவாதம், மூட்டு வலி, கை கால் வீக்கம், நடக்கும்போது இணைப்புகளில் ரத்தம் வருதல் ஆகிய நோய்கள் நீங்க காரணமாக இந்த ஆசனம் அமைகிறது. இரண்டு, உட்கட்டாசனம். பெயர் விளக்கம். உட்கட் என்றால் நாற்காலி போல் உடலை அமைப்பது. பயன்கள். ஒரே நேரத்தில் பாதம், கணுக்கால், முழங்கால், இடுப்பு போன்ற பாதங்களை மடக்கி நீட்டுவதால் எல்லா தசைகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பாய்கிறது. இந்த ஆசனத்தை 3 முறை செய்தால் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வந்த பலனை அடைய முடியும். இது தாளாசனத்திற்கு மாற்று ஆசனமாகும். நோய் நீக்கம். பாதவீக்கம், நரம்பு, வெரிகோஸ், வெயின், தொடை, இடுப்பு அதிக எடை உள்ளவர்கள் நோய் நீக்கவும் எடை குறையவும் உதவுகிறது. மூன்று, திரிகோணாசனம். பெயர் விளக்கம். வலப்பக்கத்து கை இடப்பக்க காலுக்கும் இடப்பக்கத்து கை வலப்பக்க காலுக்குமாக மாற்றிக்கொண்டு செய்வதால் பரிவர்த்தன திரிகோணாசனம் என்று பெயர் வந்தது. பயன்கள். கால் நரம்புகளுக்கு வலுவும் மூளை தசைகளை குறைக்கும். கைகளை தூக்கி பக்கவாட்டில் பிடித்து கொள்வதால் நுரையீரல் மூச்சு சம்பந்தமான குறைகள் நீங்கும். அடுத்து
நரம்புகள் தசைகள் புதுத்தன்மை பெறும். நோய் நீக்கும். நரம்புகளுக்கு வலுவாக ஆசனமாக இருப்பதால் பக்கவாதம் பக்கத்தில் வராது. தசைகள் நன்கு இயங்குவதால் கட்டுமஸ்தான உடல் அமைப்பு கிடைக்கும். ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஆப்போசிட் சைடான கோளாறு, மலச்சிக்கல், ஜனன உறுப்பு நோய்கள் நீங்க இந்த ஆசனத்தை செய்து வரலாம். பத்மாசனம். பெயர் விளக்கம். தாமரை போல் உடலை நிமிர்த்தி இருப்பதால் பத்மாசனம் என்று பெயர் வந்தது. இது தவம் தியானத்திற்கு சிறந்த ஆசனமாகும். பயன்கள். ஆசனங்களில் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரே நேரத்தில் பயனளிக்கக்கூடிய மிக உன்னதமான ஆசனம் பத்மாசனமாகும். நோய் நீக்கம். குதிகால் வலி, இடுப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள் நீங்கும். ஜீரண கோளாறு, அடிவயிற்று பிரச்சனைகள் சீராகும். ஆழ்ந்த சுவாசம் கிடைக்கும். ரிலாக்ஸ். யோகமுத்ரா. பெயர் விளக்கம். हम सेम पद्मासन पसंद है. முத்திரை என்பதற்கு அடையாளம் என்று பெயர். மலஜல தேக்கம் இல்லாத உடலில் இந்த யோக முத்திரையை செய்ய அடிவயிற்றிலிருந்து சிறந்த முத்திரையாகும். பயன்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உணவு கிடைக்கவில்லை, சிலருக்கு அதிகம் சாப்பிட்டு ஜீரணமாவதில்லை. இவ்வாறு இருக்கும் இருவகையான மனிதர்களும் பசிக்கு உணவு இல்லாமல் வறுமை, ஏக்கம் இதனால் வெவ்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்கும் இந்த ஆசனத்தை செய்யலாம். நல்ல ஜீரண சக்திக்கும் எளிமையான உணவில் அதிக சக்தி பெறுவதற்கு மிக சிறந்த முத்திரையாகும். நோய் நீக்கம். மலச்சிக்கல், தொப்பை, சிறுநீரக கோளாறு, கர்ப்பப்பை கோளாறு, இரண்யா விளைவிக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படாது. மச்சாசனம். பத்மாசனத்திலேயே பின்னால் முதுகை வளைத்து துல்லிய மீன் போல் உடலை அமைப்பது மச்சாசனம் ஆகும். மச்சம் என்றால் மீனை போல உடல் அமைக்கப்படுகிறது. பயன்கள். மச்சாசனம் செய்வதால் உடலில் ஞான இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, செவி, நாக்கு ஆகிய உறுப்புகளின் இயக்கம் நன்கு இருக்கும். மேற்படி உறுப்புகளில் நோய் அணுகாது. மனதில் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். நோய் நீக்கம். தலை சம்பந்தமான நோய்கள் வராது. கண் பார்வை ஒளி பெறும். தைராய்டு பிரச்சனை நீங்கும். ஆஸ்துமா, ஈஸ்னோபீலியா, மூச்சு சம்பந்தமான நோய்கள் தீரும். காதடைப்பு சரியாகும். புஜங்காசனம். புஜங்கம் போல் இரு கைகளையும் ஊன்றி முன்னுடலை தூக்குவதனால் இப்பெயர் பெற்றது. பயன்கள். மார்பு எலும்பு விரியும். பிராணசக்தி உடம்பில் அதிகம் சேரும். இடுப்பு பகுதி சுருங்கும். ஜீரண கோளாறு ஏற்படாது. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். நோய் நீக்கும். அடிவயிற்று பிரச்சனைகள் தீரும். நெக்ஸ்ட் நாமயாசனம். நாவயாசனம். நாவாய் என்பது படகு போல் உடலை உள்நோக்கி அரைவட்டமாக வளைப்பதால் இப்பெயர் பெற்றது. பயன்கள். உடலை படகு போல் அமைப்பதால் அடிவயிற்று பகுதி நன்கு இயங்கி மலஜல தேக்கங்களை வெளியேற்றிவிடும். உடலில் எடை குறையும். நோய் நீக்கம். உடலில் பிராணசக்தி அதிகரிப்பதில் நாவாயாசனம் முக்கியத்துவம் பெறுகிறது. உடல் பகுதிகள் மற்றும் சிறுநீரக பகுதிகள் சுத்தமாக்கி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது.
விரிப்பில் நின்றவாறு கால்களை பக்கவாட்டில் சுமார் 3 அடி தூரம் அகற்றி வைத்து முன்னோக்கி குனிந்து உச்சந்தலையை முன்னால் தரையில் ஊன்றி இரு கைகளாலும் அந்தந்த பக்கத்துக்கு பெருவிரல்களை தொட வேண்டும். ரிலாக்ஸ். செயல்முறை. விரிப்பில் இரு கால்களையும் மடக்கி மண்டியிட்டு உட்கார்ந்து வலது முழங்காலை பின்னால் கொண்டு போய் இடது கையை பின்னால் வீசி வலது கால் கட்டை விரலை பிடிக்க வேண்டும். சற்று முதுகை பின்னால் வளைக்க வேண்டியிருக்கும். வலது கையை முன்னால் உள்ள இடது முழங்காலில் வைக்கவும். இயல்பான சுவாசத்தில் 15 வினாடியில் இருந்து ஆசனத்தை கலைத்து பழைய நிலைக்கு வரவும். உடனே இடது காலை மாற்றி செய்யவும். சக்கராசனம். பெயர் விளக்கம். சக்கரம் போல் உடலை வளைப்பதால் இதற்கு சக்கராசனம் என்று பெயர். சமஸ்கிருதத்தில் சக்கரா என்றால் சக்கரம் என்று பொருள். பயன்கள். இதயத்தின் செயல்திறன் அதிகரிக்கப்படுகிறது. நரம்பு மண்டலத்தை சீராக வைக்கிறது. நோய் நீக்கம். மனசோர்வு, பதட்டம், மன அழுத்தம் இவைகள் சரி செய்யப்படுகிறது. நுரையீரலுக்கு அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கிறது. ஆஸ்துமா நோயில் இருந்து பாதுகாக்கிறது. ரிலாக்ஸ். உட்கட்டாசனம். பெயர் விளக்கம். உட்கட் என்றால் நாற்காலி போல் உடலை அமைப்பது. செயல்முறை. விரிப்பில் நேராக நின்ற நிலையில் இரு பாதங்களையும் சுமார் 1 அடி இடைவேளையில் பாதங்களுக்கு இணையாக பக்கவாட்டில் அகட்டி வைத்து முழங்கால் இடுப்பு பகுதிகளை மடக்கி தோள்பட்டைக்கு இணையாகவும் உள்ளங்கையை கீழ்நோக்கி இருக்குமாறு நேராக நீட்டி நாற்காலி போல் உடலை அமைக்க வேண்டும். பயன்கள். ஒரே நேரத்தில் பாதம், கணுக்கால், முழங்கால், இடுப்பு போன்ற பாகங்களை மடக்கி நீட்டுவதால் எல்லா தசைகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பாய்கிறது. இந்த ஆசனத்தை 3 முறை செய்தால் 3 கிலோமீட்டர் நடந்து சென்று வந்த பலனை அடைய முடியும். இது தாளாசனத்திற்கு மாற்றாசனம். நோய் நீக்கம். பாதவீக்கம், நரம்பு, வெரிகோஸ் தொடை இடுப்பில் அதிக எடை உள்ளவர்கள் நோய் நீக்கவும் எடை குறையவும் உதவுகிறது. ரிலாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரமேஷ். SBIOE சீனியர் சர்வீஸ் ஸ்கூல் சார்பாக அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ COVID-19 அந்த காலகட்டத்தில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் யோகாவில் அட்வான்ஸ் முறை கிரியான்னு ஒரு முறை இருக்குது. அந்த மூலமாக நுரையீரலில் சளி அதிகமாக தங்குறத நம்மளால் ப்யூரிஃபை பண்ண முடியும். அதனால் அந்த முறை யோகா நல்லா ஆசனம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா செலவு இல்லாமல் நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கலாம். நுரையீரலில் உள்ள சளியை அகற்றி எடுத்துடலாம். அந்த முறையை இப்போ செய்முறையை ஃபஸ்ட்டு நான் தேடிகளாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த டப்பா மேக்சிமம் யோகா சென்டரில் தான் கிடைக்கும். யோகா சென்டரில் கிரியா முறை, இந்த முறைக்கு பேர் கிரியா முறை. கிரியா முறையில் இந்த டப்பா யோகா சென்டர் கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க. வாங்கிட்டு இதில் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் கல் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிடணும். ஏன்னா இப்போ கல் உப்பில் தூசி இருக்கும். அந்த தூசி மூக்கில் பட்டுதுனாக்கா என்ன ஆகிடும், அது மூலமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பிரச்சனைலாம் வந்துடும். அதனால் சுடு தண்ணீர் ப்ளஸ்ஸு சால்ட்டு மிக்ஸ் பண்ணி அதை வடிகட்டி இதில் எடுத்துக்கிறோம். இது செய்யும்போது காலை 1 ஃபீட்டுக்கு அகட்டி வைக்கணும். பாடியை முன்னாடி பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணிக்கிட்டு வாயை ஓப்பன் பண்ணிக்கணும். வாயை திறந்து வாய் வழியாக சுவாசத்தை இன்ஹேல் எக்ஸேல் பண்ண ஆரம்பிச்சிடணும். பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், தண்ணியை இந்த மூக்கு துவாரத்து வழியாக விடும்போது உள்ளே இழுக்கக்கூடாது. உள்ளே இழுக்காமல் பாடி பெண்ட் பண்ணி இந்த மூக்கு வழியாக நம்ம விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக
ஆப்போசிட்டில் இருக்கிற மூக்கு துவாரத்து வழியாக தண்ணி வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் நல்லா சிந்திட்டோம்னா இருக்கிற சளி மேக்சிமம் வெளியில் வந்துடும். அதன் பிறகு ஆப்போசிட் சைட் இந்த மூக்கு துவாரத்து வழியாக தண்ணியை வெளில விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மூக்கு துவாரத்து வழியாக தண்ணி வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இதையும் நல்லா சிந்திட்டோம்னா நம்ம நுரையில் இருக்கிற சளியை மேக்சிமம் வெளியில் எடுத்துடலாம். இந்த முறையை டெய்லி காலைல ஏஞ்சி காலை கடன்களை முடித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருக்க COVID-19 நம்ம ஓரளவுக்கு நம்ம விடுபட்டுடலாம். அதனால் இந்த மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆனால் யோகா ஆசனாஸ் நல்லா செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் எப்படின்றத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சுடு தண்ணி ப்ளஸ்ஸு கல் உப்பு போட்ட சுடு தண்ணி இருக்குது. இதை நான் ஃபில் பண்ணுறேன். இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். காலை அகட்டி வச்சுக்கிட்டேன். மூணு பாடி பெண்ட் பண்ணிட்டேன். வாயை சுவாசிக்கணும் பாருங்க. இப்போ பாருங்க மூக்கையா விடுறேன். இப்போ மூக்கையா விட்டுட்டேன். இப்போ சிந்திரம் பாருங்க, சளி வர ஆரம்பிச்சு பாருங்க. இங்க பாருங்க. கட்சப்பலை தொடச்சிடுறோம். தொடச்சிட்டு அடுத்த மூக்கு வழியாக திரும்ப அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். என்ன பாருங்க, சுவாசிட்டேன், வாயை திறந்துட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்ப எந்த மூக்கு வழியாக விட்டோமோ அந்த மூக்கை பிடிச்சிட்டு சிந்துறோம். கர்ச்சிப்பில் தொடச்சிடுறோம். இதே மாதிரி தினந்தோறும் செஞ்சால் நம்ம நுரையில் இருக்கிற சளியை வெளியில் எடுத்துடலாம். மூக்கு சுவாசம் நல்லாயிருக்கும், தொண்டை சுவாசம் நல்லாயிருக்கும். அதனால் தயவு செய்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதை சிறுவர் சிறுமியர்கள் யாரோட தயவும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் பேரண்ட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா சுவாசம் நல்லாயிருக்கும், நுரையீரல் சளி இல்லாமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஆனால் ஆசனம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் செய்யுங்க. யாரோட எந்தவித இதுவும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். ஆனால் தண்ணியை மூக்கையாக விடும்போது உள்ள தண்ணி எடுக்கக்கூடாது. சாட்சி வச்சு நீங்கள் விட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த மூக்கு துவாரத்தில் போயிட்டு இந்த மூக்கு துவாரத்தில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு சளியை ஃபுல்லாக சிந்தி எடுத்துகிட்டு அடுத்த மூக்கு துவாரத்தில் விட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நுரையீரல் சளியை எடுத்துடலாம். சரிங்களா? COVID-19 விடுபடணும். அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். நன்றி. So let me wish you all a very healthy future. Thank you.